என் அருமையான கடகராசி பிள்ளைகளே, கடகராசி உறவுகளே, ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறை மனசு அந்த அளவுக்கு பெரிய அளவுலலாம் ரெஸ்பெக்ட் கொடுத்து ஏற்றுக்காது. நான் தவறே பண்ணலையா, நான் தவறே பண்ணலை அப்படிங்கிறத நம்ம மனசு ரொம்ப ஆழமாக கான்ஃபிடெண்ட்டாக நம்பும். ஆனால் தவறுன்னு இருக்கும், ஆனாலும் மனசு அதை ஒத்துக்காது. இதான் கடகராசி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. உங்கள் ராசியிலே மறைந்திருக்கக்கூடிய சக்தி எத்தனை பேருக்கு தெரியும்? 90% பேருக்கு தெரியாத சில ரகசியங்கள். இது நம்மளும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சக்தியை நம்ம பயன்படுத்தினா வாழ்க்கை மாறும். நமக்கு வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கணும், நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கணும். இந்த சகோதரனுடைய, இந்த அப்பாவுடைய, இந்த நண்பனுடைய வேண்டுகோள், நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் வராது, நான் ஒரு டவுன் ஆகிட்டேன் அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த வேலை பார்க்குறீங்க கொஞ்சம் யோசிங்க. அந்த வேலையில் நீங்கள் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த வேலை போதும். அதுக்கு பிறகு அடுத்த வேலையை ஆண்டவனே கொடுப்பான். போதும் அப்படி நீங்கள் எப்போ நிப்பாட்டிங்களோ அடுத்தது ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் எப்போ தேடிக்கிட்டே இருக்கீங்களோ அது நமக்கு கிடைக்காது. திடீர்னு ஒரு ஸ்பேஸ் உருவாகும். கடகராசியோட பெரிய பலமே அதுதான். கடகராசி மிகப்பெரிய ஆர்வ கோளாறுகள்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆர்வமாக நீங்கள் உள்ளே போகும்போது அது நடக்காது. அது அப்படியே கிடப்பில் விட்டிங்கன்னா நம்மளை அப்படியே. ஆனால் உங்கள் ஆர்வத்தை, உங்கள் மனசில் உள்ள விஷயத்தை 4 பேருக்கு சொல்லி வச்சுருங்க. நான் இதெல்லாம் திங்க் பண்ணுற ஆளுங்க அப்படின்னு வச்சுருங்க. அவன் உங்களை தேட ஆரம்பிப்பான். அன்றைக்கி ஒரு ஆளுங்க பொது வாழ்க்கைக்கு வரணும்னு ஆசைப்பட்டார், அன்றைக்கி ஒரு ஆளுங்க இந்த கம்ப்யூட்டரில் பெரிய ஆளாக ஆகணும்னு ஆசைப்பட்டார், அப்படி திங்க் பண்ணுவான். இந்த உலகம் அதுதான், உங்களை தேட வைக்கும். ஆனால் உங்கள் மனசில் உள்ளதை அப்பப்போ பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் நம்பாத நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையை உயர ஆரம்பிக்கும். இதுதான் கடகம். இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் சில சக்திகளை பயன்படுத்தினா வாழ்க்கை மாறும். என்னென்ன சக்தி? சில கேள்வி பதில்களை இப்போ வைக்கிறோம். நம்மளே ஒரு 5 கேள்வி கேட்போம் மனசாட்சிக்கிட்ட. அந்த 5 கேள்விக்கு சில பதில்களை சொல்லுவோம். அதில் ரொம்ப முக்கியமாக எந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல சந்திரன். இந்த சந்திரன் தான் உங்களுக்கு ஆட்சிநாதன். கடகராசி, கடகராசிக்காரர்களுக்கு குரு சப்போர்ட் பண்ணால் நீங்கள் எங்கேயோ போவீங்க. மிகப்பெரிய பலம் உங்களுக்கு குருவால் கிடைக்கும், மிகப்பெரிய பலம். அது மாதிரி செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி கடகத்தில் செவ்வாய் நீசம். அவர் மட்டும் இப்போ உங்கள் ஜாதக ரீதியாக சப்போர்ட்டிங்கில் இருந்தார்னா உங்களுடைய எண்ணம் பளிச்சிடும், ஆசைகள்லாம் கை கொடுக்கும். அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு முத்தாய்ப்பாக நமக்கு யோசிக்கக்கூடிய சில விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடியது கிரகத்திலேயே பார்த்திங்கன்னா புதன். புதன் சப்போர்ட்டாக இருக்கும். செவ்வாய், புதன், குரு, இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருந்தாங்கன்னா உங்களை தட்டிக்க முடியாது. இந்த கிரகங்கள்லாம் எப்பெல்லாம் ஆக்டிவ் ஆகிறாங்களோ அந்த நேரங்கள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு ஏற்படும். அதே உங்களுக்கு சனி புத்தியோ ராகு புத்தியோ நடக்கும்போது, செவ்வாய் புத்தி நடக்கும்போது வாகனங்களில் கவனமாக போகணும், வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், எதிரிகளை சரியாக ஹேண்டில் பண்ணணும். பொறுப்பை ஆண்டவன் கொடுப்பான், புகழை கொடுப்பான். ஆனால் சமாளிக்கிற தன்மையை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும், சமாளிக்கணும். அப்போ தொய்வாயிடக்கூடாது. அதிகபட்சம் கடகராசிக்காரவங்க சோர்வாயிடாதீங்க. அதாவது டாக் லெஸ் ஒர்க் மோர், இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ரொம்ப உள்நோக்கி ஒருத்தவங்களை சிந்திங்க, ஒரு காலத்தை ரொம்ப ஆழமாக சிந்திங்க, நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ என்ன கேள்விகள்? முதல்ல உங்கள் இந்த சக்தியை பயன்படுத்தினால் வாழ்க்கை மாறும். அது என்ன சக்தி? அதான் முதல் கேள்வி. அதை ஏன் மறைந்திருக்கிறது? 2வது, நம்ம ராசியில் மறைந்திருக்கக்கூடிய சக்தின்னு தான் தலைப்பு. அது ஏன் மறைஞ்சிருக்கு? அதை எப்படி நாம் வெளிக்கொண்டு வருவது? அதை எங்கு பயன்படுத்துவது? நாம் என்ன தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை தவிர்க்கிறது. இவ்வளோதான். நான் அதுக்கு முதல்ல 3 கிரகங்களை சொல்லிட்டேன். அந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி என்னென்னா உள்ளுணர்வு சக்தி தான். நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான்.
நீங்கள் இன்றைக்கி எதை நினைக்கிறீங்களோ அது கரெக்டு. நீங்கள் இன்றைக்கி நினைக்கிறீங்கன்னா அது நடக்கும். 10 நாள் கழித்து நடக்கும், 10 வருஷம் கழித்து நடக்கும், ஆனால் நடக்கும். அதை விட்டு உங்களால் வர முடியாது. அது விளையாட்டாக இருக்கட்டும், அது கலையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், வாழ்க்கையில் ஒரு மாண்பு என்ன நினைக்கிறீங்களோ பெரிய மனுஷனாக உங்களை கண்டிப்பாக அந்த உலகம் புரிந்து கொள்ள முடியும். அந்த உள்ளுணர்வு சக்தி தான் உங்களுடைய சக்தி. அதை ஏன் மறைஞ்சிருக்குன்னா, நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்கள உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு நினைக்கிறீங்க, அங்கே மிஸ் ஆகுறீங்க. அவங்க கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் போயிடுறீங்க. அது ஒரு காலகட்டத்தில் அது பிடிக்காமல் போகுது. அப்போ நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுடைய பவர் குறைஞ்சி போயிடுது. இது முதல் விஷயம். அடுத்தது, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபேமிலியிலேருந்து வெளியில் வாங்க. நம்மளுடைய பெரிய மைனஸே ஃபேமிலிக்குள்ளே உழண்டு கொண்டு இருப்பது. இந்த குடும்பத்தை ஒன்றா வச்சுக்கணும், நம்ம பெரியவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும், அப்படி வேணாம். அதெல்லாம் இருக்கட்டும், நல்லது தான் கடகத்திற்கு. ஆனால் அதுலேயே நான் நினைக்கிறத நடத்தியும் செய்யணும். அப்போ என்னென்னா, ஃபேமிலிக்குள்ளே உழண்டு கொண்டு இருக்காமல் ஃபேமிலிக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க. ரொம்ப சிம்பிளாக புரியுதா? நான் ஃபேமிலியை விட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லலை. ஃபேமிலிக்குன்னு ஒரு டைமை கொடுக்கணும். ஏன்னா அது உங்கள் ஜாதகம். ஃபேமிலியை விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு டைமை கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் லைஃபுக்குள்ளே சக்ஸஸ் ஆக முடியும். நிறைய அன்பு செலுத்தக்கூடிய மனம் அது. அதனால தான் நிறைய பேருக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏமாந்துடுவீங்க. சின்னதாக யாராவது உங்கள்கிட்ட அன்பாக பேசினாலே முடிஞ்சு போச்சு. உங்களை ஈஸியாக மடக்கிவிடலாம். அதில் சில பேர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க, உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. நாளைக்கு நடக்கிறத இப்போ சொல்லி சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்கள மாதிரி ஆளெல்லாம் விட்டுறாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொண்டு வர முடியும், உங்கள் வாழ்க்கையை வெளிக்கொண்டு வர முடியும். அது மாதிரி முதல்ல உங்களை பாதுகாப்பு உணர்வுக்குள்ளே, பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வாங்க. உங்களை யாரும் உங்களை மீறி உங்களை தொட முடியாது அப்படின்னு நம்புங்க. உங்களை மீறி உங்களை காயப்படுத்த முடியாது, உங்களை மீறி உங்களுக்கு ஒரு கெட்டது பண்ண முடியாதுங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வை நீங்கள் கொண்டு வாங்க. ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் வரும், வெளியிலேயே தெரியாது. ரொம்ப வைராக்கியமான ஆட்கள் கடகராசிக்காரவங்க. நீங்கள் கால்நடையாக ஒரு நடையாக பயணம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ண தயாராக இருப்பீங்க. பாத யாத்திரை, மௌன விரதமாக 10 நாள் பேசாமல் இருக்கணும்னாலும் இருப்பீங்க, 20 நாள் சாப்பிடாமல் இருக்கணும்னாலும் இருப்பீங்க. அதாவது உங்களை மாதிரி பக்தியில் ஆன்மீகத்தில் ஈர்க்கக்கூடியவர்கள் கிடையாது. ஆனால் மனசு வைக்கணும், மனசு வச்சாதான் அது நடக்கும். அது மாதிரிலாம் ஒரு சில நேரங்கள் வரும்போது மிகப்பெரிய ஒரு லாபத்தை நீங்கள் அடைய முடியும். அதனால் அந்த ஆன்மீகம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை பயன்படுத்தும். ஆன்மீக பாதையில் உள்ளே போனீங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடுங்க, நீங்கள் எந்த மதமாக இருக்கட்டும், அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஏதாவது கடவுளை வழிபாடு, ஆன்மீகத்தில் ஒரு ஈர்ப்பு வை. உங்கள் ரிலீஜியன் என்ன சொல்லுதோ அதை கடைப்பிடிங்க. பெரிய பலமே அதுதான். அதுவும் முக்கியமாக முருகப்பெருமான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுப்பார். முருகப்பெருமான் மிகப்பெரிய சக்தியை கொடுப்பார். எதிர்பார்க்காத எதிர்மறை சக்திகளெல்லாம் தூக்கி எறிஞ்சிடுவார், எதிராளிகளெல்லாம் தூக்கி எறிஞ்சிடுவார். உங்கள் உணர்ச்சிக்கு வலிமை அதிகம். ஒருத்தனை காயப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டீங்க. ஆனால் உங்களை காயப்படுத்தினவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. இது ஒரு நல்ல விஷயம் தானே, ஒன்றும் தப்பு இல்லை. உங்களை ஒருத்தன் காயப்படுத்திட்டான், அவனுக்கு நம்ம ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். இந்த எண்ணம் உருவாகும். அந்த எண்ணத்துக்கு நீங்கள் ரைட் கொடுங்க, ஓகே கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தவறு, இந்த தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை தவிர்க்கிறது என்ன தெரியுமா? ஆலோசனை மற்றும் சேவை துறையில் உங்களை பதிவு பண்ணுங்க. சில பேர்கிட்ட சில முக்கியமான ஆலோசனைகள் கேளுங்க. சில சேவைகள் செய்வதற்கு தயாராகுங்க. கொஞ்சம் விட்டு கொடுக்கறது. சார், ஒருத்தனை கட்டி பிடிச்சி தான் சார் பேசணும் சொல்கிறோமில்ல, அதாவது கட்டிப்பிடி வைத்தியம்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு கை கொடுத்து தான் சார் பேசணும், சில பேருக்கு அரவணைச்சி தான் சார் பேசணும். இப்படி தான் பேசணும். அதெல்லாம் என்னால் முடியாது. இந்த காலத்துலலாம் நம்மளோட ஈகோ குறையணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சமபந்தி விருந்துன்னு ஒன்று வைப்பாங்க. அதில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஈகோ குறையும். நம்மளை எல்லாரையும் அது மாதிரி பண்புகளை இந்த கடகராசிக்காரர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். கொஞ்ச நாள் திடீர்னு செருப்பு இல்லாமல் நடக்கும் கடகராசிக்காரர். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன். செருப்பு இல்லாமல் நடக்கும். ஒரு வாரத்தில் ஒரு நாள்
உங்களை உண்மையிலேயே மனப்பக்குவமாயிடும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பில் தவறே நடக்காது. நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வலிமையான மனுஷனாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. எப்போ பேசணுமோ எங்கே பேசணுமோ அங்கே அடித்து காலி பண்ணுங்கள், துவம்சம் பண்ணுங்கள். ஆனால் அதிகமாக பேசாதீங்க. உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நக்கல் பண்ணுறீங்களா, நையாட்டி பண்ணுறீங்களா, உங்களை மக்கள் ரொம்ப கவனிப்பாங்க. உறவுகள் ரொம்ப கவனிக்கும். அதனால் இந்த இடத்துலலாம் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். முருகனை நினச்சிங்க, உங்கள் முகம் மலரும். நான் சொன்ன இந்த விஷயங்களை உங்கள் மனசில் 5 கேள்விகளை கேளுங்க, இந்த பதில்கள் கிடைக்கும். இப்படி உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணி கொண்டு போங்க. இந்த நாள் இதிலிருந்து உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசத்தை அடைய முடியும். நிச்சயமாக தோற்று போக மாட்டீங்க, ரொம்ப ஜெயிப்பீங்க, நல்லா வருவீங்க. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.